அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க பப்ஜி கேமோட பிரியரா இருக்கீங்க இல்ல வெறியரா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு செம்ம வீடியோவா இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோல பப்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு 5 ட்ரிக் தான் பார்க்க போறோம். இந்த 5 ட்ரிக்குமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பப்ஜி விளையாண்டதுக்கும் இனிமேல் பப்ஜி விளையாட போறதுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஓகேங்க, பப்ஜி கேம்ல எக்கச்சக்க ட்ரிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல போட முடியாது. நம்மளோட கேமிங் சேனல் இன்னொரு சேனல் இருக்குது, ஜியூ டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல்ல தான் நம்ம கேம் சம்பந்தப்பட்ட அனைத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கேம் பிளே, லைவ் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கேம் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகேங்க, பட் இந்த வீடியோல பப்ஜி சம்பந்தப்பட்ட 5 ட்ரிக்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியது கிளிட்ஜ். இந்த கிளிட்ஜ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க. ஆமா, உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லை. லாங்கில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்காக நீங்க புல்லில் படுத்துக்கிட்டு லாங்கில் யாரையும் ஏம் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க உங்களுக்கு எப்படி தெரியுறாங்களோ அதே போல தான் நீங்க புல்லில் படுத்திருந்தாலும் அவங்களுக்கு நீங்க தெரியுவீங்க. ஸோ இந்த சீனில் பாருங்க, நான் புல்லில் தான் படுத்திருக்கேன், பட் என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என் மேல ஃபயர் பண்ணிட்டாங்க. இதுதான் பப்ஜில கிளிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பப்ஜியோட ட்ரிக்கா இல்ல பப்ஜி பண்ண தப்பா அப்படின்னு கூட தெரியல. பிகாஸ் லாங்கில் இருக்கும் பொழுது அந்த கேரக்டர் மட்டும் தான் தெரியும், எனிமி மட்டும் தான் தெரிவாங்க, சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே தெரியாது. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா மலைக்கு இந்த பக்கம், அதாவது முன்னாடி ஏதாவது ஒரு தடுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாறையோ அல்லது மலையோட கீழ்ப்பகுதியோ இருந்து நீங்க அட்டாக் பண்ண பாருங்க. மற்றபடி மலைக்கு மேலே இருந்துக்கிட்டு புல்லுல படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனிமி கிட்ட அசிங்கப்பட்டு அடி வாங்கிடாதீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாங்கில் இருந்துக்கிட்டு புல்லுல படுத்துக்கிட்டு ஃபயர் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க அவங்களுக்கு ரொம்பவே கிளீனா தெரிவிங்க, புல்லு தெரியாது. ஓகே, நம்ம லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய ஒரு செம்மையான ட்ரிக் என்ன தெரியுமா? காம்போங்க. நம்மள பல பேருக்கு, ஏன் எனக்குமே முன்னாடி எந்த கன்னை சூஸ் பண்றது, எந்த கன்னு ரொம்ப காம்போவா இருக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. இப்போதான் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 7 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுமா? பொதுவாக கன்னு எக்கச்சக்க கன்னு பப்ஜியில் இருக்குது. ஸோ நம்ம புல்லட் வாரியாக பிரிக்கும் போது 5 பாயிண்ட் புல்லட் அதே போல் 7 பாயிண்ட் புல்லட் போடக்கூடிய கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான கன்னாக இருக்கும். நீங்கள் ஒரு கன்னை சூஸ் பண்ணும் பொழுது 5 பாயிண்ட் புல்லட் போடக்கூடிய கன்னாக இருந்துச்சு அப்படின்னா M416 அப்படி இல்லாட்டி ஸ்காரல். ஸோ இந்த ரெண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 7 பாயிண்டோட பிரியாக இருந்தீங்க அப்படின்னா AKM அப்படி இல்லாட்டி M762. ஸோ இந்த கன்னை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5 பாயிண்ட் புல்லட் போடக்கூடிய M416 ஒரு கன் ஃபேவரட் கன்னு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே பக்கத்தில் ஆல்டர்னேட்டிவா அதுக்கு காம்போவா M762 கன்னு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு AKM ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஸ்காரலை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒன்று ரொம்பவே ரீகால் ஆகும், இன்னொன்று கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் அடிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட காம்போ. உங்களால் ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடிய எனிமியை ரொம்ப சிம்பிளாக ஸ்கோப் பண்ணி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று M416 அப்படி இல்லாட்டி M762 AKM. இந்த 3ல் ஏதாவது ஒரு கண்ணை உங்களுடைய பவர் கண்ணை வச்சுக்கிட்டு இன்னொன்று ஸ்னைப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்னைப்பர் அப்படின்ட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், கார் 98 அப்படி இல்லாட்டி மினி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் பர்சன் எல்லாம் கிடையாது, ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடிய எனிமி எல்லாம் என்னால் அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்னோட காம்போ பார்த்தீங்கன்னா M762 M416. ஸோ இதுதான் என்னோட காம்போ. உங்களோட காம்போ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் M762 அப்படின்ற கன்னுக்கு மட்டும் 2x ஸ்கோப்புக்கு மேலே போடாதீங்க. பிகாஸ் 2x ஸ்கோப்புக்கு மேலே போட்டீங்கன்னா அது இன்னும் அதிகமாக ரீகால் ஆகும், மேலே கீழே அங்கிட்டு இங்கிட்டு. ஸோ எல்லா பக்கமே போயிட்டு வரும். அதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் 2x ஸ்கோப் போடுங்க, அதுக்கு மேலே போடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் நம்ம 3ஆவது பார்க்கக்கூடிய பப்ஜியோட செம்ம ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா TDM சம்மந்தப்பட்டது. நீங்கள் TDMல அதிகமான காம்போ எடுக்கணும்னா நீங்கள் சாகாமல் கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செத்தாதான் எனிமியோட கில் பாயிண்ட் கூடும், கவுண்ட் கூடும். ஸோ 40 பேத்துல நம்ம செத்தாதான் அந்த பாயிண்ட் கவுண்ட் கூடும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சாகாம இருக்கணும். எனிமியை நீங்க கில் பண்ணாட்டியும் பரவாயில்ல, எனிமி உங்களை கில் பண்ணாம பாத்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்க கில் ஆகாம நீங்க சாகாம இருந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பா உங்களால காம்போ எடுக்க முடியும். ஸோ ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு எனிமையும் கில் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது பேக்கப் இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அட்டாக் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே முன்னாடி ஏதாவது பேக்கப் வச்சிருப்பேன். ஸோ இதில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ணுவேன். ஸோ ஃபயர் பண்ணும்பொழுது 2-3 புல்லட் எனிமி மேலே பட்டுருச்சு அப்படின்னா நான் அடுத்து பேக்கப் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் ஃபயர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனிமி செத்துருவான். ஒவ்வொரு எனிமியும் கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய புல்லட்டை நீங்கள் ரீலோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்டேடியமில் எப்போ புல்லட் தீரும் அப்படின்றது தெரியாது. டக்குன்னு நீங்கள் ரீலோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ திரும்பவும் சொல்றேன், நீங்க எனிமியை கொல்லாட்டியும் பரவாயில்ல, எனிமி உங்களை கொல்லாம பாத்துக்கங்க, அதுவே போதும். நீங்க அதிகமான காம்போ எடுக்கிறதுக்கு அந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க, அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஒரு பப்ஜி ட்ரிக் என்னன்னா குயிக் மேட்ச் சம்மந்தப்பட்டது. ஸோ குயிக் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜோன் ஆரம்பத்திலேயே சின்னதா இருக்கும். நீங்க லாபியில இருந்து ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜோன் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, ஜோன் சின்னதா இருக்கும். ஃபிளைட்ல இருந்து ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஜோன் பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. அவுட் ஆஃப் ஜோன்ல ஏதாவது வீடு இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்படி வீடு இருந்துச்சுன்னா ஜோன் பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல நீங்க ஜம்ப் பண்ணுங்க. அது அவுட் ஆஃப் ஜோனா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் ஜம்ப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லூட் எல்லாமே நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக எடுத்துக்கிற முடியும். ஸோ அங்கே எந்த ஒரு எனிமியுமே வரமாட்டாங்க. அங்கே நீங்கள் லூட் எல்லாம் ரொம்பவே சிம்பிளாக எடுத்துக்கிற முடியும். ஜோன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவுட் ஆஃப் ஜோனில் ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹெல்த்தும் குறையாது. ஸோ ஹெல்த் குறையிறதுக்கு முன்னாடியவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லூட்டுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஜோன் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னா நீங்க உடனேவும் அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து உங்களோட ஜோனுக்கு நீங்க ஓடிடணும், இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பண்றதுனால ஜோனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பேருமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் நீங்க அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டு ஜோனுக்குள்ள வந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்கக்கூடிய வீட்டில் நீங்க குதிச்சு அங்க இருக்கக்கூடிய புல்லட்ஸ், துப்பாக்கி இது எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணி எனிமியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே ஜோன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிடணும். இது எல்லாத்தையுமே நீங்க ஜோன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணிடணும். அப்புறம் ஜோனுக்குள்ள ஓடி வந்துடணும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ நம்ம லிஸ்ட்ல நம்ம ஃபைனலா பார்க்கக்கூடிய 5வது ட்ரிக் என்ன தெரியுமா? இப்போ குயிக் மேட்ச் பார்த்தோம், அதே போல கிளாசிக் மேட்ச்லயும் இதே மாதிரி ட்ரிக் இருக்குது. அது எப்படின்னா, நீங்க லாபில இருந்து மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபிளைட் போகும் இல்லையா, அந்த ஃபிளைட்டோட ரூட்டை பாருங்க. அந்த ரூட்ல இருந்து எந்த ஏரியா ரொம்ப லாங்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. லாங்ல இருக்க காரணத்தினால நீங்க ஜம்ப் பண்றது மூலமா அந்த இடத்துக்கு கண்டிப்பா போக முடியாது. அதுக்கு பதில உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஜீப்போ அல்லது காரோ எடுத்துக்கிட்டு நீங்க ஜம்ப் பண்ண உடனேவும் ஜீப்போ அல்லது காரோ எடுத்துக்கிட்டு நீங்க அவ்வளோ லாங் டிராவல் பண்ணி போயிட முடியும். ஸோ இப்படி போகிறது மூலியமா நீங்க தான் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, மற்ற யாருமே அங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து லூட்டுமேவும் உங்களுடைய டீம் மட்டுக்கு தான் வரும். பட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜீப்போ அந்த காரோ இருக்கிற இடத்த எங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஜம்ப் பண்ணும் போதேவும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க 3 ரோடு அல்லது 4 ரோடு சேரக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அந்த ஜங்ஷன்ல காரோ அல்லது வேனோ கண்டிப்பா ஏதாவது ஒன்று நிற்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ட்ரிக். ஸோ இப்படி பண்றது மூலியமா இருக்கக்கூடிய எல்லா லூட்டுமே உங்களுடைய டீம்மேட்டுக்கு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்து எனிமியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த 5 ட்ரிக்கையும் நீங்க பப்ஜியில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய கேம் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய கேமிங் சேனல் இன்னொன்று இருக்குது. அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே தான் நம்ம கேம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் அங்கே போடுவோம். ஸோ இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்க வச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். அங்கே நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக வந்து பேசிக்கிற முடியும். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.